விருச்சிக ராசி இந்த மாதிரியான கெட்ட பழக்கங்களை கொஞ்சம் தவிர்த்தாங்க அப்படின்னா அடுத்த லெவலுக்கு போயிடுவாங்கன்னா என்ன மாதிரியான பழக்கத்தை கைவிடணும்? எப்போ பார்த்தாலும் சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறது. ஸோ ப்ரேயர்லேயே உங்களுக்கு வாழ்நாள் முக்கால்வாசி கழிஞ்சு போயிடும். ஸோ அது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு அடிக்ஷன் மாதிரியே அவங்களுக்கு வந்து ஆகிடும். அண்ட் நிறைய இடத்துல விட்டு கொடுத்து ஏதோ தியாகம் பண்ணுறது தான் ரொம்ப உலகத்திலே உயர்ந்த செயல் அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயத்த பண்ணிட்டு வந்துடுவாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். இவங்க என்ன மாதிரியான ஹிடன் சீக்ரெட் அவங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு? மீன் மாதிரி துள்ளி குதிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். குழந்தை மாதிரி இல்லை, மீன் மாதிரி துள்ளி குதிப்பாங்க. ஆனால் இவங்க என்னன்னா மற்றவங்களால அதை அடக்கி வச்சிருப்பாங்க. மற்றவங்க என்ன நினச்சிருவாங்களோ, நம்ம இவ்வளோ ஜோவியலாக. ஸோ இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் ஒரு விஷயம் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதை வந்து அவங்களுக்கு 100% சக்ஸஸ் கொடுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்னா சக்ஸஸ் கிடைக்கும்? ஸோ விருச்சிக ராசி இவங்க ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி இதை செஞ்சால் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னா கம்ப்ளீட் ஒரு ஹோப்போடு இருக்கணும். பாசிட்டிவான வேர்ட்ஸை வந்து பேசுறது, பாசிட்டிவாக யோசிக்கணும், பாசிட்டிவாக பேசணும், பாசிட்டிவான நபர்களை பார்க்குறது, பாசிட்டிவான ஏதாவது புகைப்படங்கள் வீட்டில் மாட்டிக்கலாம், பாசிட்டிவான விஷயங்களை வந்து டேட்டூ போட்டுக்கலாம், இல்லை மொபைல் வால்பேப்பர் வச்சுக்கலாம். அது மாதிரி இவங்களை சுற்றி பாசிட்டிவான விஷயங்கள் அதிகமாக இருக்கணும். அதை பார்த்துட்டு வெளியே போகணும். இவங்களும் அந்த மாதிரியான ஏதாவது ஒரு ஸ்லோகன் அந்த மாதிரி சொல்லிட்டு வெளியே போகிறது, அந்த காரியத்தை செய்கிறது. அதே மாதிரி இவங்களுடைய ஹோப் அது ரொம்ப ஹையாக இருக்கணும். என்னால் கண்டிப்பாக அதை செஞ்சு முடிச்சிருவேன், நான் இன்றைக்கி வெளியே போகிறேன், அதை முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வருவேன், நான் அதை வந்து செஞ்சிருவேன், இது எனக்கு கிடச்சிரும், இதை நான் சக்ஸஸ் பண்ணிவிடுவேன். இப்படியான அந்த ஹோப்பும் அந்த பாசிட்டிவிட்டியும் தான் இவங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் எப்பவுமே கொடுக்கும். ஓகே, சூப்பர். இன்றைக்கி நிறைய பேர்ட்ட அந்த பாசிட்டிவிட்டி தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா வந்து நம்ம இதை பண்ணோம்னா நடந்துருமா, ஸோ இங்கே போனோன்னா இது கிடச்சிருமா இப்படின்ற ஒரு ஹோப்லெஸ் தான் நிறைய பேர் இருக்குதா. ஸோ ஹோப்பான விஷயம் எப்போவுமே நம்மக்கிட்ட, ஏன்னா வந்து ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து யூனிவர்ஸ் உங்ககிட்ட கொடுக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ சூப்பர் மேம். இவங்க அதே மாதிரி இந்த பாசிட்டிவ் இன்ஸ்டண்ட்டாக அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த ஒரு 2 கலர் அவங்க வந்து யூஸ் பண்ணலாம் எப்போவுமே. ஒன்று வந்து இந்த சாண்டலே வந்து டார்க் இல்லாமல் ஒரு ஹாஃப் ஒயிட் சாண்டல் மாதிரி வரும், ஒரு லைட் ஷர்ட் சாண்டல் கலர் வரும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து ஸ்கை ப்ளூ கலர், ஸ்கை ப்ளூன்றது அந்த லைட் ஷேட் ஸ்கை ப்ளூ, அந்த வானம் கலர், அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப அழகாக சொல்கிறீங்க, சூப்பர் மேம். ஸோ நீங்கள் பாசிட்டிவான பர்சன்ஸை மீட் பண்ணணும், எல்லாமே பாசிட்டிவாக பண்ணணும். நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை சுற்றி நெகட்டிவான பர்சனே வச்சுக்குவாங்க. நம்மளே நம்பிக்கையோடு போனால் கூட அங்கங்கே போகிறவனுக்கு கிடைக்காது இப்படி நிறைய பேர் பேசுகிறத கேள்விப்பட்டே அவங்க அந்த விஷயத்த பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ விருச்சிக ராசி என்பர்கள் வந்து இந்த மாதிரியான பர்சன்ஸை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரியான பர்சன்ஸை அவாய்ட் பண்ணுறது நல்லது? இவங்க வந்து யாரை குருவாக எடுக்கிறாங்க அப்படின்றதுல ரொம்ப கவனம் தேவை. குருவாக யாரும் எடுத்துக்கலனா கூட பரவாயில்ல, தப்பிச்சிருவாங்க. ஒருத்தவங்களை குருவாக எடுத்துட்டாங்க அப்படின்ற போது அந்த குரு என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களை எப்போவுமே வந்து ஒரு கிரிட்டிசிசமே ஒரு டவுன் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்களால டாலரேட் பண்ணிக்க முடியாது ஒன்று. இன்னொன்று என்னென்னா இந்த ஸ்பிரிச்சுவல் பர்சனாலிட்டி, அவங்க நிறைய ஃபேக் குருஸ் இருக்கிறாங்க இப்போது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க தேடி போய் அந்த ஃபேக் குருஸ் கிட்ட தான் மாட்டுவாங்க. ஸோ அவங்க சொல்கிறது தான் இவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த ஃபேக் குரு சொல்கிற விஷயங்கள் இவங்க ஃபாலோ பண்ணுறது, அதை சொல்கிறதே வந்து தப்பாக இருக்கும், சொல்கிறதே பொய்யானதாக இருக்கும். இவங்க அதை ஃபாலோ பண்ணும்போது இவங்களுக்கு அது இன்னும் பேக் ஃபயர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படியான நபர்களை ஃபேக் குருஸ் அதை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். குருவே இல்லாமல் இருந்தால் கூட பெட்டர். ஸோ பிரபஞ்சமே குரு அப்படின்னு ஏற்றுட்டு போயிடலாம், அனுபவமே குருன்னு ஏற்றுட்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரியான நபர்கள்கிட்ட இருந்து அவங்க கண்டிப்பாக விலகி இருக்கணும் அவங்க. ஓகே, ஸோ அட்வைசர்னு எடுத்துக்கலாம், எந்த அட்வைசருமே வேண்டாம். ஓகே, சூப்பர் சார். இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பேட் ஹேபிட், விருச்சிக ராசி இந்த மாதிரியான கெட்ட பழக்கங்களை கொஞ்சம் தவிர்த்தாங்க அப்படின்னா அடுத்த லெவலுக்கு போயிடுவாங்கன்னா என்ன மாதிரியான பழக்கத்தை கைவிடணும்? இது பேட் ஹேபிட் அப்படின்றத விட இது தேவையில்லாத ஒரு ஹேபிட், ஒரு அடிக்ஷன் மாதிரியான ஹேபிட் அப்படி சொல்லலாம். எப்போ பார்த்தாலும் சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறது, ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. சில பேர் வந்து இப்போது நம்ம எதுக்கு வந்து ப்ரேயர் பண்ணுறோம் அப்படின்னா, நான் ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு அதுக்கான சப்போர்ட் கொடு, நல்லது கெட்டது ரெண்டுத்தையும் நான் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சப்போர்ட் தான் நம்ம கேட்குறோம் இறைசக்தி கிட்ட. அதை வந்து இறைசக்தியோட கனெக்ட் பண்ணுற ஒரு ப்ராசஸ் தான் ப்ரேயர். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா
எனக்கு இவ்வளோ பணம் வேணும் ப்ரேயர் பண்ணுவேன், எனக்கு இந்த இடம் வேணும் ப்ரேயர் பண்ணுவேன், எனக்கு இந்த வேலைக்கு போகணும் ப்ரேயர் பண்ணுவேன், நான் வேலையில் போய் நல்லா ஆக்டிவாக வேலை செய்யணும் அதுக்கு ப்ரேயர் பண்ணுவேன். ஸோ ப்ரேயர்லேயே உங்களுக்கு வாழ்நாள் முக்கால்வாசி கழிஞ்சு போயிடும். ஸோ அது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு அடிக்ஷன் மாதிரியே அவங்களுக்கு வந்து ஆகிடும். அண்ட் நிறைய இடத்துல விட்டு கொடுத்து ஏதோ தியாகம் பண்ணுறது தான் ரொம்ப உலகத்திலே உயர்ந்த செயல் அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயத்த பண்ணிட்டு வந்துருவாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும் இவங்க. நீங்கள் சொன்னீங்க வேலைக்கு போகணும், ஜாப் கிடைக்கணும், இந்த மாதிரினா கூட பரவாயில்ல. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் எதுக்கு சாமி கும்பிட்றான்னா, இவன் வந்து எனக்கு இது பண்ணிட்டான், அவன் நல்லா இருக்கக்கூடாது, அவன் என்னோட தொழிலில் ஷைன் பண்ணுறான், அவன் நல்லா இருக்கக்கூடாது, அவன் தொழில் வந்து பேடாயிடணும், இந்த மாதிரி சாமி கும்பிட்றவங்க நிறைய பேரையும் நான் பார்த்துட்டேன். அது எக்ஸ்ட்ரீம் லெவல், வேற டைமென்ஷன் ஆஃப் பிரேயர்ஸ். அதெல்லாம் நிறைய பேர் நைட்டு பாஜாமத்தில் நடுராத்திரியில எந்திரிச்சு ப்ரேயர் பண்ணுறவங்களையும் பார்த்துருக்கேன். இவங்கெல்லாம் வந்து வேற ரகம்னு நினைக்கிறேன். ஓகே சார். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசி என்பர்கள் கிட்ட இந்த மாதிரியான ஒரு ஹிடன் சீக்ரெட் இருக்கு. ஸோ இந்த விஷயத்த மட்டும் தட்டி எழுப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அடுத்த எல்லாமே சக்ஸஸ் தானா? என்ன மாதிரியான ஹிடன் சீக்ரெட் அவங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு? இவங்களோட ஹிடன் சீக்ரெட் அப்படின்ற போது மீன் மாதிரி துள்ளி குதிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். குழந்தை மாதிரி இல்லை, மீன் மாதிரி துள்ளி குதிப்பாங்க. அந்த அளவுக்கு இமோஷ்னலி அந்த பம்பிங் இருக்கும் இவங்களுக்குள்ள. ஆனால் இவங்க என்னன்னா மற்றவங்களால அதை அடக்கி வச்சிருப்பாங்க. மற்றவங்க என்ன நினச்சிருவாங்களோ, நம்ம இவ்வளோ ஜோவியலாக ஒரு சைல்டிஷாக இருந்தால், நம்ம இவ்வளோ ஒரு ஃப்ரீ பீயாக இருந்தால் மற்றவங்க என்ன நினச்சிருவாங்களோ, நம்மளை பற்றி தப்பாக பேசிடுவாங்களோ, அதுவும் பெண்களுக்கு அதனுடைய கவலை அதிகமாகவே இருக்கும். கண்டிப்பாக. ஸோ ஒரு ஜெனலியா கேரக்டர்லாம் பார்த்தா நம்ம வெளியில் என்ன சொல்லுவாங்க, ஏதாவது நம்மளை அசிங்கப்படுத்திடுவாங்களோ, ஏதோ ஒன்று தப்பாக பேசிடுவாங்களோ. பட் இவங்களுக்குலாம் அந்த கேரக்டர் இருக்கும். ஆனால் அந்த கேரக்டர் எப்போல்லாம் வெளியே வருதோ அப்போதான் இவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ க்ரியேட்டிவிட்டி உருவாகும். ஸோ அது அவங்களுக்கு ஹிடன் ஸ்ட்ரென்த். ஒரு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதை மறந்து மீண்டு வர்றதுக்கு அந்த கேரக்டர் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ அப்படியான கேரக்டரை அவங்கள வந்து வெளியில் கொண்டு வர்றது தான் இவங்களுடைய ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஓகே, நைஸ். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த சமூகத்துக்கு பயந்தே வந்து எந்த விஷயங்களையும் பண்ணுறது, தனக்கு பிடிச்ச விஷயங்கள் தன்னோட இயல்பையே மாற்றிக்கிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக. ஸோ இயல்பாக இருந்தாலே எல்லாமே கிடச்சிரும் இல்லையா? சூப்பர். ஸோ விருச்சிக ராசி என்பவர்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் மெசேஜ் என்ன மேம்? ஸோ விருச்சிக ராசி இவங்களுக்கு யூனிவர்ஸ் தரக்கூடிய ஸ்பெஷல் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கணும். இவங்க எந்த வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பொசிஷன் போனாலும், என்ன மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு போனாலும், ஓகே நான் இப்போ பெரிய பொசிஷனில் இருக்கேன், எனக்கு குடும்பம்லாம் எனக்கு எதுவும் தேவையில்லை, நான் வந்து கைத்தட்டினா சொடக்கு போட்டால் ஆள் வர போகிறாங்க, காசு இருக்குது, சேலரி கொடுக்க போகிறேன், என்னை பார்த்துக்க போகிறாங்க, இப்படிலாம் இல்லாமல் ஒரு ஃபேமிலின்ற கட்டமைப்பு இருக்கணும், ஃபேமிலியோடு சேர்ந்து வாழணும், தனக்கான ஒரு சமூகத்தை க்ரியேட் பண்ணி வாழணும். ஸோ இப்படியான வாழ்க்கை தான் அவங்களுக்கு ஒரு முழுமையான சந்தோஷத்தை கொடுக்குன்றதுனால ஃபேமிலியை அவங்க எப்பவுமே விடக்கூடாது. ஒரு ஃபேமிலியோடு சேர்ந்து இருக்கணும், ஒரு சமூகத்தோடு சேர்ந்து இருக்கணும். அதுதான் அவங்களுக்கு உண்மையான சந்தோஷம் அப்படின்றது தான் யூனிவர்ஸ் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. சூப்பர். இது வந்து எல்லாருக்குமே பொருந்தும் நினைக்கிறேன், விருச்சிக ராசிக்கு மட்டும் இல்லாமல். ஏன் அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம தனியாக இருந்தால் தான் அது வந்து சுதந்திரம், நம்ம நினச்சதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் எப்போவுமே நமக்குள்ள ஒரு என்ன சொல்கிறது, நமக்குன்னு ஒரு கடமைகள் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஓடுவோம் இல்லையா? கண்டிப்பாக அது குடும்பம் பேக்ரவுண்டில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் பண்ணவும் முடியும். சூப்பர். அதாவது விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்பெஷல் மெசேஜ் நிறைய கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சார். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த 12 ராசி அன்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஸோ மேம் சொன்னது எந்த அளவுக்கு ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் வந்து நடந்திருக்குது, ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நான் சக்ஸஸ் ஆகிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டாக சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த யூனிவர்ஸ் சொன்ன மெசேஜ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லவ் யூனிவர்ஸ் அப்படின்னு கமெண்ட் கண்டிப்பாக போடுவீங்க, நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ.